வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம வீட்டுல சத்துமாவு கஞ்சி தாங்க செய்ய போறேன். நம்ம மன்னார்குடியில இருந்து வாங்கினாலுங்க உயிர்மை ஆர்கானிக் பொருள் அந்த இதுதாங்க, அதை வச்சுதாங்க செய்ய போறேன். இங்க பாருங்க, எல்லா சிறுதானியத்தையும் போட்டு ஒரு கஞ்சி வச்சுட்டு அரைச்சு வச்சோம்னா ஒரு கஞ்சி வச்சு குடிச்சோம்னா சூப்பரா இருக்குங்க. ஆபீஸ் போறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா காலையில எழுந்தோம்னா டயர்ட் இல்லாத ஒரு ஸ்பூன் தண்ணியில போட்டு நல்லா கரைச்சிட்டு அடுப்புல கொஞ்சம் வெண்ணி வச்சு போட்டு நல்லா 2 கிண்டு கிண்டிட்டு வேணும்னா பால் ஊத்துங்க, இல்லைன்னா இல்ல 2 சர்க்கரையை கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரையை போட்டு குடிச்சோம்னா ரொம்ப ஹெல்த்தா இருக்குங்க. டிஃபன் சாப்பிடலாம் கூட பரவாயில்லைங்க. இந்த மாதிரி சத்தான பொருள் சாப்பிட்டுட்டு ஆபீஸ் போனா கூட ஒன்னும் டயர்ட் தெரியாதுங்க. வாங்க எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். இந்த சிறுதானியம் எல்லாம் உயிர்மை ஆர்கானிக் இன்ஸ்டாஐடியில இருந்து வாங்கியிருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆர்டர் பண்ணீங்க. நாங்க இது டீடைல் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல இருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு வறுத்துட்டு அரைச்சிக்கலாம் வாங்க. அவ்வளவுதாங்க. 30 தானியத்தையும் அழகா சிறுந்தி வச்சு வறுத்து எடுத்துட்டாங்க. வாங்க இப்ப பொடி அரைச்சிக்கலாம். இது கொடுத்து நீங்க மிஷின்ல வேணாலும் அரைச்சிக்கலாம், மிக்சியில வேணாலும் அரைச்சிக்கலாங்க. எல்லாம் நம்ம விருப்பம் தான். வாங்க நான் எப்படி அரைக்கிறேன்னு பார்க்கலாம். பாருப்பா, இந்த பதத்துக்கு தான் அரைக்கணும். நல்லா தூள் பண்ணி வச்சிருக்கீங்க பாரு. இப்படி பார்த்தாலே தெரியுது பாரு பழம்பழப்பு. அவ்வளவுதாங்க, சூப்பரா அரைச்சாச்சுங்க. சும்மா வாசனை கம்மா கம்மன் இருக்குதுங்க. இப்ப பாருங்க எவ்வளவு அழகா கஞ்சி வச்சு காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். கஞ்சி வைக்கிறதுக்கோசம் எடுக்கிறேன். இங்க பாரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. தண்ணி ஊத்திக்கலாம். இப்பயே நல்லா கரைச்சி வச்சிருவேன். ஏன்னா சுடு தண்ணி வச்சு கலந்தோம்னா கட்டிய முட்டியமா இருக்கும். அதனால இப்பயே நல்லா கரைச்சிருங்க. 2 ஸ்பூனுக்கு 1 சொம்பு தண்ணி ஊத்துறேங்க. கேஸ் பற்ற வச்சுக்கலாம். நாடு சக்கரை போட்டுக்கலாம், பனவெல்லம் போட்டுக்கலாம், கருப்பட்டி போட்டுக்கலாம். இப்போ நான் நாடு சக்கரை போடுறேங்க. அவ்வளோதான்ப்பா, கஞ்சி ரெடி ஆயிடுச்சுப்பா. காஃபி ஆற வச்ச பால் ஊற்றிருக்கேன்ப்பா. சூப்பராக இங்கே பாரு, கஞ்சி நல்லா வாசனையாக இருக்குது கம்மன்னு. அவ்வளவுதாங்க, சிறுதானிய கஞ்சி வச்சாச்சுங்க. சத்து மாவு கஞ்சி. இங்க பாருங்க, இனிப்பு கஞ்சி வச்சிருக்கிறேன், உப்பு கஞ்சி வச்சிருக்கிறேன். வீட்டுல வயசானவங்க இருந்தா உப்பு கஞ்சி வச்சு கொடுங்க. ஏன்னா இனிப்பு சேர்க்க வேண்டாம், சுகர் பேஷண்ட் இருந்தா சாப்பிட முடியாது. அது மாதிரி கொதிக்கும் போதே கொஞ்சோண்டு அள்ளி வச்சிட்டோம்னா அதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டு கலந்து வச்சோம்னா சரியா போயிடும். இங்க பாருங்க, இதுல வந்து நம்ம நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். சூப்பரா ஜம்முன்னு. இதுல ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சோம்னா நீ ஜூஸ் குடிக்க வேண்டியது இல்ல, சாப்பாடு கூட சாப்பிட வேண்டியது இல்லைங்க. இது சாப்பிட்டாலே போதும். பிறந்த குழந்தைக்கு ஒரு 3 மாசத்துல இருந்து கூட இந்த கஞ்சியை ஒரு விரல்ல வச்சு சூக்கி விட்டாலே அதே ரொம்ப சத்துங்க கஞ்சி. சிறுதானிய கஞ்சிக்கு நான் நவதானியம் எல்லாம் வறுத்து அரைக்கிறதெல்லாம் அவன் வீடியோ போட்டிருக்கிறேங்க. சிறுதானிய பொருள் எல்லாம் நான் கை காட்டுறதுல லிங்க் இருக்குது. தொட்டு பார்த்து வறுத்து பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு கஞ்சியை குடிச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க மக்களே. வாங்க மக்களே, சத்துமாவு கஞ்சி குடிக்கலாம்.